உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படி பார்த்தா ஆனி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஆனி மாதத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த ஆனி மாதம் கொடுக்க போகிறாரு அப்படின்றது தான் ஒரு ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரின்றது நம்மளுடைய முழு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மேச ராசி அப்படி பார்த்தா காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி, அதாவது மங்களக்காரகன் செவ்வாய் சார்ந்த ராசி. அப்போ இந்த செவ்வாயுடைய ராசி அப்படி பார்த்தா மேச ராசியும் விருச்சிக ராசியுமே இந்த ரெண்டு ராசியுமே செவ்வாயுடைய ராசி தான், சரிங்களா? அப்போ இந்த செவ்வாய் பகவான் அப்படின்றவர் பார்க்கும்போது முதலாவது ராசியே வந்தாலும் உங்கள் ராசிக்கே அதிபதி இப்போ எங்கே இருக்கிறார் அப்படி பார்த்தா 5வது பாவகத்தில் இந்த மாதத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட ஆனி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து ஆனி மாதம் 32 தேதி வரைக்குமே அவர் உங்களுக்கு புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சிம்ம ராசியில் தான் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் இருக்க போகிறார். அப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் போய் உட்காரும்போது மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தோன்னா புத்திர பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் போய் உக்காந்து, அதாவது உங்களோட பார்வை பார்க்குறதுனால கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் 2 வருஷம் ஆகிடுச்சிங்க, ஏன் 3 வருஷம் ஆகிடுச்சு, 5 வருஷம் ஆகிடுச்சு, இதனால் நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் செய்துட்டனுங்க, எனக்கு புத்திர பாக்கியம் இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடம் அதுதான் உங்களுக்கு புத்திரஸ்தானம். ஒரு உதாரணம், இப்போ உங்களுக்கு ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னம்னா உங்களுக்கு 5வது வீடு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. அப்போ உங்கள் லக்னத்துக்கு 5வது வீடு எந்த வீடு? அந்த வீட்டில் பாருங்கள், ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திரதோஷம், சனியோ குருவோ இருந்தால் தாமதப்படுத்துவான் ஆனால் கொடுத்துருவான், பயப்பட தேவையில்லை. அப்போ உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானம்னா அதாவது சிம்ம ராசி தான். அப்படி பார்த்தா சிம்ம ராசியில் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி உட்காந்துருக்கிறதுனால இந்த மாதம் புத்திர பாக்கியங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குங்க, சரிங்களா? அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும், கடன் இல்லாமல் இருக்கணும், 2வது கஞ்சி குடித்தா கூட ஒரு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த கடன் சார்ந்துக்கிறவங்க யாருன்னாலும் இந்த செவ்வாய் தான். அப்போ அந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். யார் வீட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டில். அதாவது ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா அது தமிழ் மாதமாக இருக்கட்டும் அல்லது ஆங்கில மாதமாக இருக்கட்டும், வரவு செலவு நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னா சூரியன் தான். அந்த சூரியனுடைய வீட்டில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் உட்கார்ந்ததுனால இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க, சரிங்களா? அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி உட்கார்ந்த இடம் கடன் பிரச்சனை குறையிற இடமாகவும் உட்காந்துருக்கிறாரு, புத்திர பாக்கியம் கொடுக்குற இடத்துலையும் உட்காந்துருக்கிறாரு. இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாற்றத்தை பார்க்கலாம், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான்றது உங்கள் வீட்டுக்கு 2வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் வீட்டில் தான் இப்போ இருக்கிறார். உங்களுக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் பார்த்தா இப்போ உங்கள் மேச ராசியில் தான் இருக்கிறார். அப்படி பார்த்தா இந்த ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறார். அப்படி பார்த்தா இன்றைக்கி மேக்சிமம் சுக்கிரன் சார்ந்த கிரகம் யாருன்னா ஒரு பெண் கிரகம், அதாவது வண்டி வாகனத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய யோகம். அப்படி பார்த்தா உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களோட வண்டி வாகனத்துக்கு ஒரு பலம்,
ரெண்டாவது, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சில மாற்றங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு உட்காந்துருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா அது தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், 10 பிள்ளைங்களாக இருக்கலாம். அப்படி பார்த்தா அவங்களுக்கெல்லாம் இந்த உடல் உபாதைகள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், மாற்றக்கூடிய யோகம், கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அப்படி பார்த்தா சனி பகவான் இருக்கிறாரே, 7.5 சனி நடந்துட்டு இருக்குது, அது விரைச்சனி நடக்குது, எப்படி சாமி இது சாத்தியமாகும் அப்படின்னா, அப்படி பார்த்தா சனி பகவான் 2027 ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக இருக்க போகிறார். அதாவது கிட்டத்தட்ட இந்த விரைச்சனியாக இருக்க போகிறார். அப்போ அது வரைக்கும் நீங்கள் வாங்காத இருக்க முடியுமா, இல்லை மாற்றாத இருக்க முடியுமா? இல்லை கிட்டத்தட்ட இன்னும் 7.5 வருஷம் இந்த விரைச்சனி முடிஞ்சாலும் அடுத்தது ஜென்மச்சனி, அடுத்தது பாதச்சனி. அப்போ இந்த 7.5 வருஷம் நீங்கள் வாங்காத தான் இருக்க முடியுமா? அது சாத்தியம் கிடையாது. அப்படி பார்த்தா இந்த மாதத்தில் வண்டி வாகனம் எடுக்கணும், மாற்றணும், ஆல்ட்ரேஷன் செய்யணும், குடும்ப பெண்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு சுக்கிர பகவான் உட்கார்ந்த இடம் கண்டிப்பாக சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆனி மாதம் 15 தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் மேசராசியிலிருந்து தான் சொந்த வீட்டுக்கு ரிஷப ராசிக்கு போயிடுறார். அப்படி போயிட்டார் அப்படின்னா நீங்கள், அதாவது உங்களோட கனவு இருக்கும் பார்த்தீங்களா, ஏதாவது அத்தியாவசிய பொருட்கள் வாங்கலாம், ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 15 தேதிக்கு மேலே இது உங்களுக்கு சாத்தியமாகும், வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சரிங்களா? 15 தேதி வரைக்கும் வண்டி வாகனத்துக்கு, ரெண்டாவது பெண்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. 15 தேதிக்கு மேலே 32 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது வளர்ச்சிக்கு உண்டான பாதை காட்டுறாரு. ஏன்னா தனஸ்தானத்தில் போய் சுக்கிரன் தன் சொந்த வீட்லேயே போய் ஆட்சியாக உட்காரக்கூடிய காலம் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அதாவது எடுத்த கமிட்மெண்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது இந்த மாதம் பிறக்கும்போது தன் சொந்த வீட்லேயே இருக்கிறார், மிதுன ராசியிலே இருக்கிறார். அப்போ மிதுன ராசியிலே இருக்க வேண்டிய புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்போ இந்த 8ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு ஒரு சாதகமாக இருப்பார். கல்வி மாற்றம், கல்வியில் வந்து பார்க்கும்போது படிப்பதாக இருந்தது, காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை இது போக படித்த டிகிரிக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும், கல்வி சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக 8 தேதி வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் தேதிக்கு மேலே கடகராசிக்கு போயிட்டார் அப்படின்னா 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா அம்மாவுக்கு குறிப்பாக உடல் உபாதைகள் நல்லாயிருக்கும், ஹெல்த்து நல்லாயிருக்கும், மருத்துவ சார்ந்த செலவுகள் கண்டிப்பாக குறைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன், அதாவது உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இந்த மாதத்தில் வந்து பார்த்தா உங்களுக்கு 3ஆவது பாவகத்தில் மிதுன ராசியில் தான் இருக்கிறார். அப்படி பார்த்தா இந்த 1ஆம் தேதியிலிருந்து ஆனி 32ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் தான் இருப்பார். நான் முன்ன தான் சொன்னேன், ஒரு வரவு செலவு நிர்ணயிக்கிறவர் யாருன்னா சூரியன் தான். அந்த சூரிய பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால மேசராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ விரைச்சனியே நடந்துக்கிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த மாதம் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அதாவது கொஞ்சம் கடன் சுமையிலிருந்து கொஞ்சம் வெளியில் வரலாம். ரெண்டாவது, அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு உறவுகள், நட்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் போய் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் உட்கார்றதுனால நம்ம சம்பாரித்து கடன் கட்டிடுவோம், பிள்ளைங்களுடைய அதாவது ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவோம், நம்மளோட இஎம்ஐ பிரச்சனை சால்வ் ஆகிடும், நம்மளோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த தைரியம் கண்டிப்பாக உங்களுக்குள்ளார கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு குரு பகவான், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இந்த மே மாதம் 14ஆம் தேதி. அப்படி பார்த்தா உங்களுக்கு இப்போ தைரிய குருவாக போயிருக்கிறார். அப்போ தைரிய குருவாக போயிருக்கிறாருன்னா 85% இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை ஸ்தானம் கொடுத்துட்றாரு, குழந்தை பாக்கியங்கள் கொடுத்துருவார். திருமணம் தடையாக இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுத்துட்றாரு. அதே மாதிரி அயல்நாடு வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சாதகமான நேரம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். ஏதாவது ஒரு உறவுகள் கிடைக்கும், யார் வகையில்லாத உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க, அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான், ஏன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 29 சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு வந்த சனி பகவான் வந்து 12ஆம் இடத்துல வந்து உட்காந்ததுனால
ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சனி பயிற்சி மட்டும்தான். அதனால் சனி பயிற்சி டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு இன்னும் 7.5 வருஷம் சரியில்லை. அப்படி பார்த்தா நாம் பார்க்குறது இந்த ஒரு மாதத்தினுடைய பலன் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? அதனால் 7.5 சனி, இப்போ 2.5 வருஷம் விரையச்சனி, அடுத்தது 2.5 வருஷம் ஜென்மச்சனி, அடுத்தது 2.5 வருஷம் பாதச்சனியாக இருந்தாலும், ஆனால் இப்போ உங்களுக்கு விரைச்சனியாக இருந்தாலும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் சிரமத்தை கொடுக்க மாட்டார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் அந்த மாதம் சிரமங்கள் கொடுக்க மாட்டார். கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. அப்படி பார்த்தா உங்களுக்கு சனி பயிற்சி வந்து இப்போ மார்ச் 29 ஆனது வந்து விரையச்சனி. கிட்டத்தட்ட இன்றைக்கி 70-75% நீங்கள் கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல, மற்ற விஷயத்தில் தலையிடுறதில்ல. ஒரு காரியத்தை செய்கிறோம்னா கொஞ்சம் யோசித்து செய்கிறது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்தில் போன குரு பகவான் இந்த மே மாதம் 14 போன குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுத்துருவார். இது போக உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தா சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ராகு பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்த மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் அவர் உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துல இருந்தார். விரைய ராகுவாக இருந்தார். அதனால் ஒரு 1.5 வருட காலமாக மேசராசிக்கு பெருசாக ஒன்றும் வளர்ச்சி கொடுக்கல. தொழில் பறி போனது, கடன் பிரச்சனையானது, குடும்பம் பிரிஞ்சது, மருந்து மாத்திரை செலவு, உடல் உபாதை, தேவையில்லாத பண கஷ்டம், இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த விரைய ராகு போய் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாப ராகுவாக உட்காந்துருக்கிறார். 80% உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜீவன். அப்படி பார்த்தா சனி கொஞ்சம் சரியில்லைன்னா கூட ராகு பயிற்சி நல்லா இருக்குது, லாப ராகு. அதே மாதிரி தைரிய கேது இப்படி உட்காந்த காலகட்டம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. சனி பகவான் வந்து கேது பகவான் உட்காந்த இடம் பார்த்தீங்கன்னா பஞ்சம கேதுவாக உட்காந்துருக்கிறதுனால இடம் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதாவது உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் அது முன்னாடி முடியும். அதே உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் நேர காலங்கள் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் அமையும். அதனால் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? மொத்தத்தில் எப்படியோ மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் வந்து குரு வந்து தைரிய குரு, லாப ராகு, பஞ்சம கேது வந்திருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம காணொலி நீங்கள் பார்க்காதவங்க, அதாவது நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்மளோட காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது சொல்ல வர மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அது போக உங்களுக்கு ஜாதக சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதாவது இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். இது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.